So same idea, express the v value in as linear combination of the vector v1, v2, v3. சரியாப்பா? அப்ப என்ன எழுதுவீங்க? linear combination ஓட definition படி v equal to a into v1 plus b into v2 plus c into v3. Is correct? அப்ப v ஓட வேல்யூ என்ன? 2, minus 5, 3 equal to a into v1. v1 என்ன? 1, minus 3, 2 plus b into 2, minus 4, minus 1 plus c into 1, minus 5, 7. கரெக்டா கண்ணு? கரெக்ட். சரி. இப்போ இது அடுத்த ஒர்க் என்னது? உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம போடுறதா. பொறுமையா உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2, minus 5, 3 என்னாச்சு பிரசன்னா? நான் just சொல்லிட்டேன். ம். சரி ஓகே. அப்ப அப்ப a வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க. a உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? a, minus 3a, 2b plus b உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2b, minus 4b, minus b. c உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா c, minus 5c, 7c. ஓகேங்களா? ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எப்படி போட்டோமோ அதே ஐடியா தான். அடுத்த ஒர்க் என்ன பண்ணுவீங்க? 2, minus 5, 3 என்ட்ரி பண்ணிட்டு என்ன பண்ணணும் அடுத்த ஒர்க்கு? கரஸ்பாண்டிங் வேல்யூ இதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ, இதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ, இதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணிக்கணும். அப்ப என்ன கிடைக்கும்? a plus 2b plus c ன்னு வரும். அடுத்த வேல்யூ என்ன? இந்த minus 3a, minus 4b, minus 5c இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். minus 3a, minus 4b, minus 5c ஆட் பண்ணிக்கணும். அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 2b, minus b, 7c இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அப்ப 2b, minus b, plus 7c. இதுல என்ன டவுட் இருக்குதா பிரசன்னா? இல்லைங்க சார். சரி அடுத்து மூவ் பண்ணலாமா? போயிடலாங்க சார். அப்ப சொல்லுங்க கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல். கரெக்ட்டுங்களா? இப்போ ஈக்குவல் கேஸ் அப்ப இந்த இதுவும் ஈக்குவல். அப்ப எழுதுங்க a பிளஸ் கரெக்ட்டுங்களா? a பிளஸ் 2b பிளஸ் c ஈக்குவல் டு 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோ. அடுத்தது minus 5 இது ஈக்குவல். அப்ப என்ன கிடைக்கும்? minus 3a, minus 4b, minus 5c ஈக்குவல் டு minus 5 வருது. இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ரைட் சைடு லெஃப்ட் சைடு டேம் பாத்தீங்கன்னா இது மைனஸ் இருக்குது. இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ். அப்ப இந்த எல்லா மைனஸ் காமனா வெளியே எடுத்துட்டீங்கன்னா இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். அதனால நான் செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி ரீப்ளேஸ் பண்ணிடுறதுன்னா 3a plus 4b plus 5c equal to 5 ன்னு எடுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லா டைம்லயுமே மைனஸ் இருக்கனால கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க சார். தேர்ட் ஈக்குவேஷன் 3 அண்ட் இந்த வேல்யூ. அப்ப அதை ஈக்குவல் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்குது? 2a போடுறதுக்குள்ள b போட்டு இங்க 2a minus b plus 7c ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். சரிங்களா? இது ஈக்குவேஷன். இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். இந்த 3 ஈக்குவேஷன் மெயின் பார்ட். மூணு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா? இந்த 3 ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்? as per இது வரி நீங்க நார்மலா போட தெரிஞ்சா எலிமினேஷன் மெத்தட் போடுங்க. என்ன கால்குலேட்டர் என்ன பண்ணணும்? கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டு மோட் ஆப்ஷன் ஒன்னோட படி 3வது டைம் அமுத்தணும். இந்த கால்குலேட்டர் படி நம்பர் 5 இருக்குது. நான் நம்பர் 5 போட்டுட்டேன். அப்ப இங்க ஏபிசியோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ட்ரி பண்ணணும். ஏபிசி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன தெரியுதா? இங்க பாத்தீங்கன்னா a கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a வந்து என்ன கிடைக்கும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a வந்து 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் b ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 2, கோஎஃபிஷியன்ட் c ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 and d ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 2. சரிங்களா? அது இந்த ஈக்குவேஷனுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a ஓட வேல்யூ 3, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் b ஓட வேல்யூ 4, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் c ஓட வேல்யூ 5 and d வேல்யூ இஸ் ஆல்சோ 5. கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்க சார். அப்ப a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ -1 and c ஓட வேல்யூ 7 and d ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 2. கரெக்ட்டா கண்ணு? சரி இந்த வேல்யூல அப்படியே என்ட்ரி பண்ணிக்கணும். நான் என்ன பண்ண போறேன்னா இதுல பாத்தீங்கன்னா எனக்கு unknown வேரியபிள்ஸ் பாத்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ்ல again. அதனால இத வந்து நான் என்ன பண்ண போறேன்? 2 ன்னு என்ட்ரி பண்ணிட்டேன். சரிங்களா? 2 ன்னு என்ட்ரி பண்ணிட்டேன். அப்ப அந்த ABC வேல்யூ வந்து நான் என்ட்ரி பண்ணனும். உனக்கு வீடியோ எடுத்து ஆல்ரெடி போட்டுருக்கேன். வேணும்னா இன்னொரு கூட போட்ற பாத்துங்க. 1 equal to 2 equal to 1 equal to d ஓட வேல்யூ 2. அத எடுத்து போட்டுறணும். சரிங்களா? d ஓட வேல்யூ என்னது? 2 ன்னு என்ட்ரி பண்ணிக்கணும். ஈக்குவல் போட்டுறணும். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் a ஓட வேல்யூ என்ன? 3 equal to 4 equal to 5 equal to 5 ன்னு என்ட்ரி பண்ணணும்.
அண்ட் அகைன் லாஸ்ட் ஈக்குவேஷனோட ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, பியோட வேல்யூ -1 அண்ட் சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 அண்ட் டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா? இதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு ஈக்குவல் பண்ணிட்டீங்கன்னா சம்திங் வேல்யூஸ் வந்து உனக்கு கிடைக்கல. ஓகே மேத் எரர் வருது. என்ன சிம்பிள் மிஸ்டேக் ஆயிருக்கும் நான் செக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் ஓகே. பண்ணிடலாம். சரியாப்பா? ஆ. ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 1 அண்ட் டியோட வேல்யூ 2 வருது. கரெக்ட். இது வந்து ஏவோட வேல்யூ என்ன 3, 4, 5. 3, 4, 5 வருது. அடுத்தது 2, -1, 7 அண்ட் 2 வருது. மேபி இது வந்து உனக்கு வந்து ஈக்குவேஷன் கிடைக்கல. சரிங்களா? அப்ப இது வந்து நீங்க என்ன பண்ண வேணும் அப்படின்னா, இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு சொல்லி வருது. சரிங்களா? இந்த கண்டிஷன் வந்து ஏபிசி ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு சொல்லி வருது. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதிக்கங்க. ஸோ மேட்ரிக்ஸ் உங்களுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க தெரியும்ல? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க தெரியும்ல? ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதனோட வேல்யூ அப்படியே எழுதி பண்ணிக்கங்க. டி வேல்யூ மட்டும் விட்டுட்டு 1, 2, 1 அடுத்தது இது என்னது? இந்த வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கங்க. இந்த வேல்யூ என்ன கிடைக்குது? 3, 4, 5 கரெக்ட்டுங்களா? அடுத்து இந்த வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கங்க. இந்த வேல்யூ என்ட்ரி பண்ணீங்கன்னா இருக்குது 2, -1, 7 சரியாப்பா? இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ உனக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? கண்டுபிடிக்க பார்க்கணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் எக்ஸிஸ்ட்னா தான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. அப்ப இது சொல்யூஷன் கிடைக்கலங்கிறாங்க. ஏன் கிடைக்கலன்னு பார்க்கலாம். டிட்டர்மினன்ட் வேல்யூ சொல்லுப்பா கண்ணு. எப்படி கண்டுபிடிப்ப? இந்த 1 வச்சுக்கிட்டு இத ரெண்டையும் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப என்ன ஆகும்? 1 இன்டு 4 இன்டு 7 வந்து 28. 4 இன்டு 7 28 மைனஸ் மைனஸ் பிளஸ்ன்னு ஆயிரும். அப்ப பிளஸ் 5 ஆகுது. -2 இன்டு அடுத்து எந்த 2 வேல்யூ? இதுவும் இதுவும். அடுத்து இதுவும் இதுவும். சரிங்களா? அப்ப 3 இன்டு 7 பார்த்தீங்கன்னா 21. 5 இன்டு 2 பார்த்தீங்கன்னா 10. 5 இன்டு 2 பார்த்தீங்கன்னா 10. சரியாப்பா? பிளஸ் 1 இன்டு இங்க என்ன கிடைக்குதோ 3 இன்டு -1 வந்து -3. 4 இன்டு 2 வந்து 8 -8. சரியாப்பா? அப்ப இதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது? 28 பிளஸ் 5 வந்து 33. அப்ப மைனஸா இது வந்து எவ்வளவு கிடைக்குது? 11 கிடைக்குது. 2 இது போட்டீங்கன்னா -11 பிளஸ் 11 கிடைக்குது. அப்ப -22ன்னு வருது. இது போட்டா என்ன கிடைக்குது? -11 வருது. -11னா -11 கிடைக்குது. கரெக்ட்டா 1 இன்டு -11 11. அப்ப 33 33 0 ஆகுது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். பட் இங்க பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0ன்னு வருது. தேர்ஃபோர் இட் இஸ் நாட் பாசிபிள். அதாவது இது வந்து இந்த வெக்டர் வந்து இஸ் நாட் பாசிபிள் ஃபார் த லீனியர் காம்பினேஷன். ஓகேங்களா? இட் இஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த வெக்டர். ஓகேங்களா? அப்ப என்னாச்சு? லீனியர் காம்பினேஷன் பண்ண முடியாது. சரி ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியல. அப்ப இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0னா இட் இஸ் நாட் பாசிபிள் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் V is A into V1 plus B into V2 plus C into V3. ஓகேங்களா? It's not possible linear combination of this one. சரியாப்பா? எல்லாத்தையும் லீனியர் காம்பினேஷன் பண்ண முடியுதா? பண்ண முடியாது. இந்த மாதிரி கேஸ் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தா தான் பண்ண முடியும். ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு. அதனால டைரக்ட்டா பண்ண முடியாதுன்னு நீங்க ரீசன் எழுதிருங்க. சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஓகேங்க சார். இல்லைங்க சார், இல்லைங்க சார்.